வாழைப்பூ வடை செய்கிறேங்க இன்றைக்கி. அதுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு அதில் வந்து வரமிளகா, இஞ்சி துண்டு, சோம்பு போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். அதுலேயே வாழைப்பூவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கலக்கிறதுக்கு பதிலாக கையால் அதில் சுற்றினா நல்லாயிருக்கும். இதில் மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அரிசி மாவை வந்து தொட்டு நான் வந்து வடை போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் போட்டு பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். ப்ளஸ் எண்ணெயிலையும் பாருங்கள் எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. இதில் வந்து நான் மினி வடை தட்டி போட்டேன். காசளவுக்கு ₹1 காசளவுக்கு சின்னதாக அது உள்ளார வந்து சாஃப்டாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. உதிராமல் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படி கருக்கு முறுக்கு நல்லா வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க, உள்ளார சாஃப்டாக இருக்கும். என் பிள்ளை பாருங்கள் சாப்பிட்டு காமிக்கிறா எவ்வளோ சத்தம் வருதுன்ட்டு.